ஹை காய். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஏன் வீடியோ போடல கேட்டிங்கன்னா அவ்வளோ பெருசாக ஜவு மணிக்கு இருக்க தேவையில்லை, ஏன்னா எக்ஸாம் தான். ஸோ அவ்வளோதான், எக்ஸாம்னால தான் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி வந்து ஈவில்லேருந்து விளையாட போடுறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன கேம் பிளேன்னு பார்க்கும்போது இதான் இருந்துச்சு. நான் அழிச்சிட்டு திரும்பி ஏற்றிருக்கேன். ஸோ ஓகேவா, க்ரொக்கடைல் எஸ்கேப் தான் பண்ணாமல் இருந்தோம், அது ஒன்று. அதுக்கடுத்து எபிக் எஸ்கேப் அடுத்து. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். கடைசி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே, இந்த நாய்க்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். வந்துருச்சு இந்த நாய். ஸோ இந்த நாயை வந்து பற்றி விட்டுட்டு நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கீழே கொஞ்சம் போயிடும். ஓகே கை, என்னாச்சு? ஐயோ அடிச்சிருச்சு என்னைய. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அட கருமோ, நான் என்ன இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இந்த இடத்துல செத்துனா கூட எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஓகே, செத்துருக்கேன் போல இந்த இடத்துல. ஓகே, நான் வந்து அதான் சொன்னோம்லாங்க, நான் மறந்துருச்சு எனக்கு இந்த இடத்துல. நான் இப்படி ஓகே இந்த மாதிரி தட்டி விட்டு நான் கீழே எப்போதுமே தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டேன். ஓகே, அதே மாதிரி அவன் அந்த சைடு பார்த்துட்டான் நான் கீழே வரும்போது. அதனால தான் இப்போ எனக்கு நான் வருது. ஓகே, வந்து பார்க்கலாம் நான் பார்த்துட்டேன் அவ்வளோ. ஸோ ஓகே, போயிடுவான். இப்போதைக்கு நம்ம வந்து போய் அதை மாட்டி விட்டு க்ரொக்கடைல் எஸ்கேப் தான் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதுக்குள்ள ஒரு கேனை கண்டுபிடிக்கிறது தான் நான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். பார்த்தா அது வந்து ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். ஸோ அது பாருங்கள், பார்க்க தெரியும். ஒரு கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே, தட்டி விட்டு நம்ம போயிடலாம். ஓகே, செட்டர் ஓப்பன் பண்ணிடுவோம். செட்டர் முக்கியமாக ஓப்பன் பண்ணி ஆகணும். நம்ம விறுவிறுன்னு போயிடலாம். ஓகே, இப்படி போயிடலாம். நம்ம க்ரோபர் அங்கே தான் இருந்துச்சு, எடுக்க மறந்துட்டேன். ஓகே வந்துட்டான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் வந்து 30 நிமிஷம் வீடியோவை 12 நிமிஷத்துக்கு மாற்றிருக்கேன். நான் 5 நிமிஷம் 6 நிமிஷம் மாற்றலாம்னு பார்த்தா அதுக்கு மேலே மாற்ற முடியல. ஓகே, நம்ம க்ரோபரை கீழே போட்டு எடுப்போம். கீழே போட்டு அவ்வளோதான், எடுத்துட்டான். ஆனால் கருமா. ஓகே வந்துட்டான். என் கீழே குச்சிடலாம். ஓகே, ஸ்பீடாக போயிடும். நம்ம வந்து விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு போகணும். அதாவது கக்கூஸ்க்கு போகணும். க்ரோபர் நான் கீழே இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல, மேலே இருந்துச்சு. நான் எடுத்துருக்கணும். ஒரு பெரிய வேலையாக போச்சு. அவ்வளோலாம் இல்லை. ஓகே, நம்ம க்ரோபாரை வந்து இங்கிட்டே போட்டுடலாம். இங்கிட்ட தான் கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு வந்து இதை எடுத்துடணும். 4 இடத்துல 4 தானே? 4 தான். 4 இடத்துல வந்து பண்ணணும். மொதல் இடம் என்ன இருக்குது? ஓகே, பண்ணியாச்சு. சூப்பர். ஈவினில் நீ பார்த்துட்டா, அதாவது அங்கே க்ரோபார் சத்தின போட்டனால அங்கே வந்தாலும் தான் வருவான். ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, வரலன்னு ஓகே, இன்னும் போகிறா பார்த்தீங்களா? ஸோ போயிட்டா வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிருப்பா. ஓகே, நம்ம வந்து மாஸ்டர் கீன்னு நினைக்கிறேன். இந்த கீ பேர் என்னது? ஓகே, பஞ்ச் ஆஃப் கீஸ் எடுத்துகிட்டு ஓகே, நான் மறந்துட்டேன். நான் அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, இன்னும் முடிக்கல. ஓகே, இதை எடுத்து நம்ம வந்து அந்த 2 கக்கூஸ் 3 கக்கூஸ் இருக்கும். அதில் 2வது கக்கூஸ் அதை பாத்ரூம், நம்ம டீசெண்டாக சொல்லிட்டு போயிடலாம். பாத்ரூமில் இருக்கும். ஓகே, எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 30 நிமிஷம் வீடியோ பாதிக்கு கீழே நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இந்த இடத்துல இன்னொன்று அந்த சைடு ஒரு எல்லாம் பாத்ரூமில் தான் வைக்கானுங்க. ஓகே, நம்ம இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும், அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா கொஞ்சம் பார்த்தா போகணும் போல். இங்கே ஒரு பாத்ரூமு. ஓகே, கரெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இங்கிட்டே போட்டு போயிடுவோம். இப்போ சத்தம் கேட்டு இங்கே வந்துருப்பா, நம்ம இப்படிட்டு போயிடுவோம். ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக விளையாடணும். அப்படின்னா நம்மளால் வின் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம ஈவினிங் வந்து இந்த இடத்துல ஹார்ட் மோடில் விளையாண்டு தானே இந்த இடத்துல ஏகப்பட்ட வாட்டி செத்துருப்பேன். இதே ஏகப்பட்ட வாட்டி செத்துறேன். 3 நாள் தான். நான் 4 நாள் கிட்ட செத்துருப்பேன். வாங்கி கொடுத்துருப்போம். ஓகே, தண்ணி நின்றுச்சு. நம்ம இந்த சைடு தான் போகணும். நியூஸ் புதுசாக வழி இருக்கும். அப்படிலாம் இல்லை, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்டேட்டு. நான் இப்போ தான் போடுறேன். ஓகே, இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் விழுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் போக முடியாது. விழுந்திங்கனாலும் வண்டி விழுவும் டாப்ட்டு. இங்கே ஒரு வழி இருக்கும், நம்ம வந்து திறந்து விட்ருவோம். ஸோ திறந்து விட்றது நல்லது. நம்ம தப்பிக்கலாம். விருன்னு வந்து அப்படி இப்படின்னு போகலாம். ஓகே, இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்சை போட்டால் நம்மளால் இந்த தண்ணி இம்பாட்டிட முடியும். அந்த ஸ்விட்ச் இங்கே இல்லையா? ஸோ அப்போ இங்கே இருக்கோம். இல்லை இன்னும் 2 இடத்துல இருக்கும். மேக்ஸிமம் அதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. உங்கள் க்ரோபர் போட்டாச்சு. இங்கே இப்போதுக்குள்ளே வந்துடுவா. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். என்னென்னா, நான் ஸ்விட்சை போட மறந்துட்டேன். அதனால அந்த இடத்துல ஸ்விட்சை போட்டுருக்கலாம். 2வது அடியும் வாங்கியாச்சு. போட்டும் என்ன மாதிரியான அடிங்க தெரியுமாங்க? அந்த அடியெல்லாம் வாங்கவே முடியாது. கிராணி அதை நம்ம விளையாட தெரியாமல் விளையாண்டோம். பட் இது வந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பாருங்கள். ஓகே, க்ரோபர் எடுத்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வேறு மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒரு இதே இல்லை.
ஓகே நம்ம பண்ணிடுவோம். இந்த செங்கல் எடுக்கிறதுக்கு தான் இந்த க்ரோபார் தேவை, அதை எடுத்தாச்சு. இப்போ அங்கே வந்து ஒரு மீன் மாணிக்கு இருக்குங்க, அதை வந்து எடுத்து வைக்கணும். ஓகே நம்ம நல்ல வேலை திறந்து வச்சனால இப்போ வந்து போயிடலாம் இருக்கணும். போயிடுவோம். ஓகே விறுவிறுன்னு போவோம், ஏன்னா இங்கே இடத்துல அந்த மீன் அதை எடுத்துக்கலாம். ஓகே மீன் எடுத்தாச்சு, விறுவிறுன்னு கீழே போயிடலாம். இந்த இடத்துல வரைக்கும் நம்மளுக்கு தொல்லை கொடுத்தானா பிற எனக்கு இருக்காயிருவாங்க. என்னுடைய இன்னொரு ஐடி, அதாவது ஈவில் லைனில் வந்து நான் அழிச்சு ஏற்றினாலும் ஒரே ஐடி தான் வரும் அப்படின்னு நினச்சா இந்த ஐடி ஏற்றினா பரவாயில்ல. இப்போ பட் வந்தது என்னமோ புதுசாக ஒரு ஐடி. ஓகே இந்த முதல்ல அன்சைட் போய்கிட்டோம். ஓகே என்ன அது இன்சைட் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இப்படி போயிடுவோம். ஓகே அந்த முதல்ல அங்கே தான் இருக்குது வச்சுட்டு. ஓகே இங்கேருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். என்ன சத்தம் கேட்கு? ஐ கரு வந்தது பிடிச்சது போங்கடா. சரி திரும்பி போய் பண்ணுவோம். ஓகே செத்துடுச்சு, நம்ம சாவலை அது எரிச்சிடும், நம்ம விறுவிறுன்னு வந்துடுவோம். ஓகே இந்த கதை திறந்து விட்ருவோம். ஓகே இந்த ட்ரம்மை நான் இந்த ராஃப்ட் ரெடி பண்ணோம். ஓகே காக்வீல் இங்கேயே கிடக்கு, நம்ம காக்வீல் தேட அவசியம்லாம் பார்த்துட்டோம். ஓகே இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த சீட் கோடை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே கூல்ட்ரிங்க்ஸு ரெக்கை பாம்பு கதவு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இருந்துச்சு அது அந்த கிளாஸ். ஓகே கூல்ட்ரிங்க்ஸு ரெக்கை பாம்பு கதவு நான் இங்கேயே போட்டிருக்கேன். ஓகே ஃபஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ். ஓகே இதோடைய நம்பர் வந்து எத்தனை? ஓகே 8 எனக்கு நம்பர் ஞாபகம் இருக்கு, ஆனால் 8 7 4 9 தான். இது எதுக்குண்ணா? ஓகே பாம்பு 8 7 அங்கே இருக்கும். ரெக்கை கதவுண்ணே, என்னையாவது வளர்றேன். ஓகே ரெக்கை ஃபஸ்ட்டு ரெக்கை 8 7. ஓகே 8 7 அங்கே ஒரு 4 இருந்துச்சு, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓகே ட்ரம் பார்த்துக்கலாம், அது அப்புறமேட்டு யூஸ் ஆகும். ஓகே கதவு 9 8 7 4 9 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 9. ஓகே 8 7 4 9. இந்த ட்ரம் வந்து நம்ம வந்து அப்புறமேட்டு நினச்சேன் இல்லை மறந்துடும், அதனால் நம்ம இங்கேயே வச்சுருவோம். ஓகே காகுவில் இருந்துச்சு, அதை அப்புறமேட்டு எடுத்துக்கணும். இப்போதைக்கு நம்ம வந்து அந்த காலர் பட்டன் எடுக்கிறதுக்கு ஓகே தப்பாக மட்டும் போட்டோமோ சத்தம் ஆரம்பிச்சிடும், வேறு நம்மளை வந்து போட்டு தாக்கிடுவா. விறுவிறுன்னு எல்லா இடத்தையும் பார்ப்பார். ஓகே என்ன இருக்குது நம்ம ஓகே காயின் எடுத்தாச்சு. ஓகே விறுவிறுன்னு போய் நம்ம வச்சுருவோம். அந்த காலை இன்னும் ஒன்றே தான் தேவை, இல்லை இன்னும் 2 தேவை. காகுவில் எடுத்தாச்சு. இந்த காகுவில் ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பான். ஓகே இங்கே கேனு கிடக்குன்னு பார்த்தேன், அங்கே ஈவினிங் சத்தம் போட்டால், அதனால தான் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் சத்தம் கேட்டுச்சுங்க. ஓகே இந்த இடத்துல ஈவினிங் ஒரு மணி இருக்கு. ஐயாங்கோ நான் அன்சைடு போயிருக்கணுங்க. ஓகே காயினை கொடுத்து வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு லைஃப் தான், இதுக்கு மேலே நான் காயினை செலவழிக்க மாட்டேன், செத்த ஃபஸ்ட்டுன்னு தான் போகணும். ஓகே நம்ம காயின் தட்டி விட்டு அப்படி இப்படின்னு பண்ணணும். பார்த்தா அவன் வந்து பார்த்துட்டு நம்மளை. ஸோ ஓகே இவ்வளோ ஸ்பீடாலாம் இருக்கும், நான் அப்படியே சொல்லிட்டேன். ஓகே நான் அப்படி இப்படி சுற்றி வரேன், என்னை பார்த்துட்டேன் நம்மளை. ஓகே சரி போட்டோம் இந்த இடத்த ஓகே பரவாயில்ல வந்த மாதிரி தெரிஞ்சு. ஓகே காக்வீலை திறந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த இடத்துல கேன் இருந்திருக்கு, நான் அது இல்லைன்னே வச்சுக்கிட்டேன். ஓகே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தெரியும் கேன் இருக்குது, நான் உள்ளே போனால் தெரியும், பட் கேன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்பளத்துக்கு இருக்குவேன். ஓகே டப் தத்தினாக்கி. ஓகே இந்த இடத்துல கேன் இருந்திருக்கு, இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே கேன் எடுத்தாச்சு. ஸோ பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்த மட்டும் சத்தியங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கா, எங்கே வரான்னு இதெல்லாம் இதான் சென்ட்ரல் நின்றுக்கிட்டேன். அந்த சைடு வந்து அங்கே பார்த்துக்கலாம், இந்த சைடு வந்து இங்கே பார்த்துக்கலாண்டு. ஓகே வந்துட்டான் ஓடு எவ்வளோ நாள் தொடுத்து என்னை பிடிக்கவே முடியாது, ஓடு. ஸோ 3வது ராஃப்ட்டு, அதாவது 3வது பொருள் நம்ம எடுத்து வைக்கணும். ஓகே எடுத்து வச்சிடலாம். இன்னும் சத்தம் கேட்குங்க, ஓடு. நம்ம இந்த ஒரு வாட்டர் இருந்துச்சு, அது ஓடி போயிடலாம். ஸோ அதான் நம்மளுக்கு வேறு வழியில்லை. ஓகே யோ மாட்டிக்கிட்டே அவர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அடங்கோ முதல்ல பின்னாடி 2 சைடு ஆபத்து. ஐயோ பட்டன் வேறு வரமாட்டேங்குங்க. ஐயோ ஓடியா வந்துட்டானா நம்ம மாட்டிக்கிறோம். ஓகே இந்த இடம் தான் கரெக்டான இடம். ஓகே மாட்டியாச்சு. ஓகே இப்போவும் சத்தம் கேட்கானா எனக்கு வராளா? பார்த்துட்டா நம்ம அங்கே போகிறத பார்த்துட்டா நினைக்கிறேன். நம்ம இங்கே வந்துக்கிடுவோம். ஐயோ இங்கதான் வரையோ எவ்வளோ கோஸ்ட்லிமா க்ளோஸு கைஸ். பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ் நம்ம தப்பிச்சோம், இல்லாட்டி அந்த இடத்துல நம்மளுக்கு படையங்க எடுத்து தூக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பரவாயில்ல. ஐயோ திரும்பி பார்த்துட்டா. ஐயோ என்னையா இவ பார்த்துக்கிட்டே இருக்கா, நமக்கு இருக்காதுங்க எனக்கு சத்தியமாக. ஸோ ஓகே நம்ம போயிடுவோம், சைடு நம்ம மேலோடி போயிடுவோம். ஓகே
நம்ம மேலே போய் அங்கே சத்தத்தை வர வச்சுட்டு நம்ம திரும்பி இங்கே வந்துடுவோம். இதுதான் நம்மளுடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இப்போ அப்படி வந்துடுவா, நம்ம இப்படி போயிடுவோம். ஐயோ கருமா கதவு நீ போமச்சு, கதவாக இருக்காகுது. ஓகே நம்ம கீழே போயிடலாம். என்ன இங்கே நிற்கும்? அட கரும்பு ஓடு 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 ஓடு. இப்போதான் ஸ்னாப் மெசேஜில் வருது கைஸ், நான் அங்கே வருவான்னு பார்த்தேன். ஐயோ வர அங்கே வருவான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இங்கே வந்துட்டா பரவாயில்லையா, அதை மாட்டிக்கிட்டேன். ஓகே நம்ம இங்கே குதிச்சு போயிடுவோம். ஸோ அந்த கேனு நம்ம அது வேறு தேடணும். ஸோ அந்த கேன் அதான் சொன்னோம்லாங்க, அந்த கேனு வந்து அது அந்த இடத்துல தான் இருந்திருக்கு, நம்மளுக்கு தெரில. நான் ஒரு வீடியோ பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். அது வந்து அவங்களும் அதே தான் தேடி இருக்காங்க, அவங்களுக்கு மாட்டிக்கிச்சு, எனக்கு மாட்டலை. ஸோ இதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே அவங்களுக்கு மாட்டிக்கிச்சு, நம்மளுக்கு மாட்டலை. தான் நானும் தேடி இருக்கேன். ஸோ ஓகே நானும் அதுக்கிட்ட ரெக்கார்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தேடினேன், அப்பவும் கிடைக்கல. இப்போ நான் ரெக்கார்டு ஆஃப் பண்ணிட்டு தேடி இங்கே இருக்காங்களோ எல்லா இடத்தையும் தேடுதாங்க, விடாமல் தேடினேன். பட் கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அது இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அடுத்து நான் கிட்ட மாட்டுவோம் அப்படின்னு நான் தேடினேன். கிடைக்குமான்னு தெரியும், கவலைப்படாதீங்க. நான் தான் குழம்பு எங்கெல்லாம் கொஞ்சம் குப்பைலாம் நிறைய இதில் பார்த்தா பட் அங்கே இல்லை. ஈவில் லைனில் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே அந்த கேன் கிடச்சிருச்சு, ஏன்னா அது உள்ளே கிடந்துச்சு. ஓகே சூப்பர். இன்னும் 2 3 4 அவ்வளோதான் கைஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். வீடியோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. நான் இதுக்கடுத்து எப்பிக் எஸ்கேப்புக்காக விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த மணிக்கு ஆயிடுச்சு. அந்த ஷூ மணிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஓடி நான் தோற்று பார்த்து இப்படி ஒரு பக்கு வந்துருச்சு. இந்த பக்கை ஷார்ட்ஸில் போடுறேன் இருந்தா நான் இதை நின்றுக்கிட்டு தான் பண்ணுவேன். இப்போ நாங்கள் உட்காந்துக்கிட்டு பண்ணுவோம் பாருங்கள். உட்காந்துக்கிட்டு இப்படி ரவுண்டுக்கிட்டே போயிடுவேன். டப்புக்குன்னு இங்கே விழுந்துருவேன். நான் எந்த எஸ்கேப்புமே, அதாவது எந்த டாஸ்க்குமே முடிக்கல. அப்படி முடிச்சாதான் மார்க்ஸ் கிடைக்கும், நம்ம இங்கே வருவோம். அப்போ அந்த பையன் இருக்கான், அந்த பையனை கூட்டிகிட்டு நான் வந்து அந்த ஒரு 4 கோடு கிடைக்கும், அந்த கோடை பார்க்கலான்ட்டு நான் பையனை கூட்டிகிட்டு போய் வச்சிட்டேன். பட் இந்த இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். வச்சுட்டு அந்த சீட் கோடை பார்த்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சீட் கோடை வந்து காணோம். 4 வாட்டி எக்ஸை போட்டு வச்சுட்டு அது சீட் கோடு இல்லைன்ட்டாங்க. நானும் பார்த்தேன், சீட் கோடை வேறு காணோம், இங்கே மாட்டிக்கிட்டேன். ஓகே அதுக்கிறது அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வேறு ஒன்றுமே இருக்காது. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்விஸ்ட் வந்து தம்ப்நெயில்லேயே நான் ரிவீல் பண்ணிட்டேன், அதுவும் உங்களுக்கு தெளிவாக புரியுமான்னு தெரியல. ஓகேவா? ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ. நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியம். நான் 500 அடிக்கணும்னு பார்த்து ஒரு 4 நாள் அடிக்கணும். ஸோ